வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு, யூக்ளிடியன் விளையாட்டின் மூலம் கீழ்கண்ட ஜோடி எண்களுக்கு மீப்பெரும் பொது காரணி காண்க. மீப்பெரும் பொது காரணி யூக்ளிடியன் மெத்தடில் நம்ம போட சொல்லியிருக்காங்க. யூக்ளிடியன் மெத்தடை நம்ம போட போகிறோம். அது எந்தெந்த நம்பருக்குன்னா, மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு 25 மற்றும் 35. மீப்பெரும் பொது காரணி எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 25க்கும் 35க்கும் கண்டுபிடிக்கணும். மீப்பெரும் பொது காரணி 25, 35. இப்போ என்ன பண்ணணும்னா, யூக்ளிடியன் மெத்தடுங்கிறப்ப இதில் எது பெருசோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ 35 ஃபஸ்ட்டு வரும், 25 ரெண்டாவது வரும். ஓகேவா? அப்படி மாற்றி எழுதிக்கங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக போடலாம் இந்த சம்மு. மீப்பெரும் பொது காரணி 35, 25 ஈக்குவல் டு மீப்பெரும் பொது காரணி இப்போ இந்த 35லேருந்து 25 கழிக்கணும். ஏன்னா யூக்ளிடியன் மெத்தட்னால் இந்த மாதிரி தான் போடணும். 35லேருந்து 25 கழித்தோம்னா மீதி எவ்வளோதுன்னா 10. ஓகேவா? அடுத்து என்ன மீப்பெரும் பொது காரணி எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 25க்கும் 10. அப்போ 25ல் 10ல் எது பெருசு? 25 பெருசு. அப்போ 25, 10. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் கழித்தோம்னா என்ன வரும்? மீதி 5 கிடைக்கும். இது ரெண்டையும் கழித்தோம்னா 5. ஓகேவா? இப்போ இது ரெண்டில் எது பெருசு? 10. அதை எடுத்து எழுதுவோம். மீப்பெரும் பொது காரணி 10, 5. இப்போ 10ல் 5 போச்சுன்னா மீதி எவ்வளவு? மீதி 5. இப்போ இந்த 5 எடுத்து எழுதுவோம். மீப்பெரும் பொது காரணி பொது காரணி 5, 5. இதை கழித்தோம்னா 0. நம்ம 0 வர வரையும் போட்டால் தான் அது யூக்ளிடியன் மெத்தட். ஓகேவா? 0 வர வரையும் கண்டுபிடிச்சோம்னா எதில் 0 வருதோ அதுதான் இதில் மீப்பெரும் பொது காரணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா 25க்கும் 35க்கும் மீப்பெரும் பொது காரணியாக இருக்கிறது 5. ஏன் அந்த 5னா அது 0 வருது, அதனால். ஓகேவா? 0 வர வரையும் நம்ம கழிச்சிக்கிட்டே வரணும். ஓகே, அடுத்த சம்மு 2, 36 மற்றும் 12. இது ரெண்டுத்துக்கும் மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கணும். மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கிறப்ப எது பெரிய நம்பரோ அதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு. அடுத்து 12. இப்போ ஈக்குவல் டு இது அப்படியே இருக்குது. அப்போ ஈக்குவல் டு மீப்பெரும் பொது காரணி இப்போ 36ல் 12 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 24. 36ல் 12 போச்சுன்னா மீதி 24. அதை எடுத்து எழுதிக்கங்க. இங்கே 24. ஓகேவா? இந்த 24லேயும் 12லேயும் எது பெருசு? 24 பெருசு. அப்போ 24 எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து 12. இப்போ இது ரெண்டையும் கழிப்போம். இது ரெண்டையும் கழித்தோம்னா மீதி எவ்வளோ வரும்? 12. இது ரெண்டையும் கழித்தோம்னா 12. இப்போ 24ல் 12 கழிச்சிருக்கோமா? இப்போ 12 கழிச்சிருக்கு. இந்த 12 ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். மீப்பெரும் பொது காரணி 12, 12. இப்போ இது ரெண்டையும் கழித்தோம்னா நமக்கு 0 வருதா? 0 வந்துடுச்சு. அப்போ இதோட மீப்பெரும் பொது காரணி என்னவாக இருக்குன்னா 12. 36க்கும் 12க்கும் மீப்பெரும் பொது காரணி என்னன்னா 12. மீப்பெரும் பொது காரணி
36,12 இதுக்கு வந்து 12. அடுத்து மூணாவது கணக்கு 3, 15 மற்றும் 29 ரெண்டு நம்பருக்கும் நம்ம வந்து மீப்பெரும் பொது காரணி கண்டுபிடிக்கணும். மீப்பெரும் பொது காரணி 15,29. ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எது பெருசோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டில். அப்போ 29 இங்கிட்ட வரும், 15 வந்து இங்கிட்டு போயிடும். ஓகேவா? அப்போ மீப்பெரும் பொது காரணி 29,15. இது ரெண்டையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மீப்பெரும் பொது காரணி இது ரெண்டையும் கழித்தோம்னா எவ்வளவு இருக்கும்? 29ல் 15 போய்த்தனா மீதி 14. ஓகேவா? இது ரெண்டில் எது பெருசு? 15 பெருசு. அந்த 15 இங்கே போட்டுக்குவோம். அடுத்து 14 இது ரெண்டையும் கழிக்க போகிறோம். ஓகேவா? இதிலேருந்து கழித்தோம்னா இது வந்து 1. ஓகேவா? இது ரெண்டில் 1 14. இதில் ரெண்டில் எது பெருசு? 14 தான் பெருசு. அந்த 14 வந்து ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். மீப்பெரும் பொது காரணி 14,1. 14,1. இப்போ வந்து இந்த ரெண்டையும் கழித்தோம்னா என்ன வரும்? 13. இது ரெண்டையும் கழித்தோம்னா 13. இப்போ இது ரெண்டில் எது பெருசு? 13 பெருசு. அதை எடுத்து எழுதுவோம். இது ரெண்டில் எது பெருசு? 13. 13 ஃபஸ்ட் எழுதணும், அடுத்து 1 எழுதணும். ஈக்குவல் டு மீப்பெரும் பொது காரணி 13,1. இது ரெண்டையும் கழித்தோம்னா மீதி வந்து 12. இதே மாதிரி கழிச்சிக்கிட்டே போனோம்னா நமக்கு வந்து 1 வரையும் கழிச்சிக்கிட்டே போகணும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மீப்பெரும் பொது காரணி 1,1. இப்போ இது ரெண்டையும் கழித்தோம்னா நமக்கு வந்து 0 கிடைக்கும். மீப்பெரும் பொது காரணி 15,29 ஈக்குவல் டு 1. இப்போ 13க்கு அப்புறம் நம்ம வந்து ஏன் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு 1,1 போட்டு 0. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.